ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம விஜய் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காவேரியை பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருது. உடனே நம்ம காவேரி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பேசணும்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம விஜயால் முடியல. பேச போய் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை அவள் நம்ம காவேரி, நம்மளோட பொண்டாட்டி, அவகிட்ட நம்ம பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சரி, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வீட்டுக்குள்ளவே போயிடுறாங்க. வீட்டில் இங்கே நம்ம சாரதாவுமே இங்கே வெளியே கடைக்கு போயிருக்காங்க போல். காவேரி மட்டும்தான் இருக்காங்க. காவேரியை இங்கே பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே நம்ம காவேரி திரும்பி பார்த்துட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் என்ன நம்மளை சுத்தமாகவே மறந்துட்டா போல், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. கண்டிப்பாக இவன் ஞாபகத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, நீங்கள் அம்மாவோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, வாங்க வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க. கண்ணில் இருந்து தண்ணி வருது, அழுகவும் செய்கிறாங்க. ஏங்க எதுக்காக இங்கே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வருதே தவிர வார்த்தை வரவே இல்லை. காவேரி நம்மளை சுத்தமாகவே மறந்துட்டாளே, இவளுக்கு எப்படி நம்ம ஞாபகத்தை கொண்டு வர்றது? நமக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லுவோமா வேண்டாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவோமா அப்படின்ற மாதிரி பல யோசனை. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இப்போது நம்ம கடைக்கு போயிருந்த சாரதா வீட்டுக்குள்ளே வராங்க. விஜய் இங்கே சோஃபா மேலே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம சாரதாவுக்கும் மயக்கமே வர மாதிரி இருக்குது. அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி வராங்க. உடனே காவேரி வந்து பிடிச்சிடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதாவை பார்த்த விஜய் இருந்துட்டு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. அத்தையா? அம்மா யாரும்மா இவர் உங்களை அத்தைன்னு சொல்கிறாரு? நம்ம இவருக்கு ரிலேஷனா? என் ஸ்கூலுக்கு ஒரு குட்டி பாப்பா வருவாள், அவளோட அப்பா தான் இவர் உங்களை அத்தைன்னு கூப்பிட்றாங்க. அப்போது நமக்கு இவர் ரிலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், சாரதாவால் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்துடி, ஆமாடி, இந்த தம்பியாங்க வீட்டுக்கு தான் நீ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்ல, அவங்க வீட்டு பையன்தாண்டி, சும்மா தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு, நமக்கு தூரத்து சொந்தம்டி, உனக்கு இவங்களெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரியுமே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயை பார்த்த நம்ம சாரதா இருந்துட்டு, இப்போவுமே அவங்களுக்கு கனவு மாதிரியே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டெல்லாம் பார்க்குறாங்க. என்னத்த இது கனவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். காவேரி, போயிட்டு நீ பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுறீ, தம்பிக்கு டீ வச்சு கொடுக்கணும். அம்மா ஃப்ரிட்ஜில் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃப்ரிட்ஜில் இல்லாததுனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே இப்போ கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட முகத்தை எங்கேயோ எப்போவோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இது, என்ன யோசனை இது? நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர மாதிரியே இருக்குது, ஆனால் அதை டீப்பாக யோசிக்கிறதுக்குள்ளவே அது அப்படியே மறைஞ்சு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கடைக்கு போகிறாங்க. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி நீங்கள் எப்படி தம்பி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்னத்தை, நான் நல்லா தான் அத்தை இருக்கேன். இல்லை தம்பி, உங்கள் பாட்டி உங்கள் தாத்தாலாம் நீங்கள் உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டீங்க அப்படின்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட விஜய் இருந்துட்டு, தெரியும் அத்தை, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு தான் நான் இப்போ வந்திருக்கேன். எனக்குமே காவேரி இறந்து போயிட்டதா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் 5 வருஷமாக காவேரி பிரிஞ்சு படாத அவஸ்தைப்பட்டேன் அத்தை. குழந்தைக்காக மட்டும்தான் நான் உயிரோடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் காவேரி உயிரோடு இருக்கான்ற விஷயமே எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போவே உங்கள் தாத்தாவும் பாட்டியும் நீங்கள் இறந்து போயிட்டதா பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ல அவங்களுக்கு எப்படி தம்பி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க வெத்த அதெல்லாம் விடுங்க, அவங்க சொல்லிட்டாங்க. எனக்குமே அவங்க மேலே அதிகமாக கோவம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கோவத்தை காட்டுறதுக்கு இப்போ பாட்டி கூட இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தம்பி நீங்கள் உயிரோடு இருக்கிறது இப்போது இருக்கீங்க அப்படின்னாவே அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தம்பி. காவேரியோட வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை தம்பி. எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே உன் கூடவே இருந்துடுறேன்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நானுமே அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை
துணையை ஏற்படுத்தி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவகிட்ட சொல்லவும் செஞ்சேன். ஆனால் அவள் தான் ஒத்து வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டா. எப்படியோ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அவளும் கல்யாணத்துக்கு சம்மதிக்காததே நல்லதாக போச்சு தம்பி. ஆமாம் தம்பி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தம்பி நீங்கள் காவேரியை பார்த்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, அம்மு படிக்கிற ஸ்கூலில் தான் காவேரியுமே டீச்சர் வேலைக்கு வந்திருக்கா. ஒரு நாள் நான் அம்முவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக போனேன். அப்போ தான் காவேரியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சாமே, குழந்த பிறந்ததும் கல்யாணம் ஆனதும் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு சொல்கிறாங்க. உடனே சாரதாவுமே, ஆமாம் தம்பி, அவளுக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போச்சு தம்பி. அவள் பாட்டுக்கு ஏதோ அப்படி போய்கிட்டு இருக்கா. எனக்கும் அவன் வாழ்க்கை நினச்சி கவலைப்படாத நாளே இல்லை தம்பி. நீங்கள் உயிரோடு இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த விஷயங்களுக்கு தெரியாமே போயிருக்கு. எதுக்காக தம்பி உங்கள் தாத்தாவும் பாட்டியும் இப்படி மறைச்சிருக்கணும்? வேறு எதுக்காக இருக்கும்? அந்த பசுபதியால் தான் காவேரிக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி சாரதா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி நினச்சி நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன் தம்பி. உண்மையாகவே அந்த ஒரு நரக வேதனையை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு பிறந்த குழந்தைய கையில் தூக்கி கொஞ்சி அவளை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் எம்புட்டோ ஆசைப்பட்டேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கவலைப்பட்டிருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பேத்தியை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்குமே என்னால் பார்க்க முடியல. ஏன் இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி கூட உங்கள் அன்பரசு சித்தப்பாவும் சித்தியையும் நான் பார்த்தேன். அப்போது அவங்க தாத்தாவும் குழந்தையும் வெளிநாட்டில் இருக்கிறதா எங்ககிட்ட சொன்னாங்க. ஒரு வேளை எதுக்கு போய் சொன்னாங்கன்னு தெரியல. குழந்தைய தேடி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொன்னாங்களே என்னவோ. ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் அழுதுகிட்டே, இங்கே பாருங்க அத்தை, என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலையும் காவேரியோட வாழ்க்கையிலும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் காவேரி பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்ல அத்தை. தயவு செஞ்சு காவேரி கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சுடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்களாம் இதை கேட்கணுன்னு அவசியமே இல்லை. காவேரி உனக்கானவ. காவேரி உங்கள் கூட தான் தம்பி ஒன்று சேர்ந்து வாழணும். ஆனால் அவகிட்ட அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயம், குழந்த பிறந்த விஷயத்த டக்குன்னு அவகிட்ட சொன்னோம் அப்படின்னா அதனால் அவளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஒரே அடியாக சொல்ல முடியாது தம்பி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அவளோட மனசை மாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சாரதா வந்து அவங்களோட சுச்சுவேஷன் என்னவோ அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, என்னமோ அத்தை, காவேரிக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உயிரோடு இருக்கான்றதே எனக்கு சந்தோஷம்தான். எப்படியாவது கண்டிப்பாக நான் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன். அதுக்கான நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இப்போ காவேரி வந்தா அப்படின்னா காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த மட்டும் நான் இப்போதைக்கு அவகிட்ட சொல்கிறேன். அவள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரியுமே வந்துடுறாங்க. இந்தாம்மா பால் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க காவேரி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், நம்ம விஜய் இருந்துட்டு, இருக்குது காவேரி, ஏன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவீங்களா? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்தவே தூரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபேக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை காவேரி, நான் சொல்கிறது தான் உண்மை. உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் நீ ஒரு சில விஷயத்தெல்லாம் மறந்துட்டதா டாக்டர் சொல்லியிருப்பாங்களே, நெசந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்தவ கூட நான் மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறந்துருக்கே காவேரி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம், நமக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆச்சு, நம்ம எப்படி லவ் பண்ணி எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீ மறந்துருக்கியே. செத்தா கூட நான் அந்த நினைவுகளை எல்லாமே மறக்க மாட்டேன் காவேரி. ஆனால் உனக்கு எப்படி மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. ஆனால் தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தெளிவாக உணர முடியல.
அப்படியே ஒரு மாரி தலையெல்லாம் புடிக்கிறாங்க. இத நம்ம விஜய் நோட் பண்றாங்க. "இங்க பாரு காவேரி, நீ நெறையலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நெறைய யோசிக்காத" அப்படின்னு சொல்லவும், "இல்லைங்க கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யோசிக்க யோசிக்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ சாரதா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்பதான் நிவனும், யமுனாவும் எதார்த்தமா வரவும், உடனேங்க நிவன் இருந்துட்டு, "ஐயோ! என்னாச்சு? விஜய் பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே காவேரி மயங்கி விழுந்ததும் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இப்போ காவேரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நிவன் இருந்துட்டு விஜய பார்த்துட்டு, "விஜய் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இறந்து போயிட்டதா தானே சொன்னாங்க" அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. "இதான் நடந்தது. இப்படி தாத்தாவும் பாட்டியும் பொய் சொல்லியிருக்காங்க. பசுபதிக்கு பயந்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்க நம்ம விஜய் நிவன்கிட்ட சொல்றாங்க. இப்போ காவேரிக்குமே ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கு. டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவாங்க. நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க நம்ம விஜய் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. பயங்கரமா நம்ம காவேரியோட கைய பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. "காவேரி உனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா என்னால தாங்கவே முடியாது காவேரி. நீ என் கூட இருக்கணும். உன் கூட நான் ஒண்ணு சேர்ந்து வாழணும். நம்ம குழந்தை நம்ம கூட நல்லபடியா எல்லா பாசத்தையுமே தாயோட பாசம், அப்பாவோட பாசம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவ அனுபவிச்சு சந்தோஷமா அவ வளரணும். அதுக்கு மட்டும் தான் நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க நம்ம காவேரி கண் விழிச்சதுமே அது வந்து விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க விஜய்க்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். கண்ணுல தண்ணி வருது. ஆனந்த கண்ணீர்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. "காவேரி, அப்போ என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சா காவேரி?" "ஆமாங்க. உங்க கூட நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன். என்னை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க. நம்ம எப்படியெல்லாம் இருந்தோன்றது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. நடந்த ஆக்சிடெண்ட்ல நான் ஒரு சில விஷயத்த எல்லாமே மறந்துட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. நான் டீப்பா யோசிக்க போய் தானே எனக்கு மயக்கம் வந்தது. இப்போ அ எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. நான் ப்ரெக்னென்ட்டா கூட இருந்திருக்கேன். ஆனா எனக்கு டெலிவரி ஆயிருக்கு. நம்ம குழந்தை எங்கேங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீ ஸ்கூலுக்கு போறப்போ அம்முன்னு ஒரு குழந்தைய நான் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்தனேன்ல, அவளுக்கு நீ கிளாஸ் மிஸ்ஸா கூட இருந்தியே, அவ தான் காவேரி உன்னுடைய குழந்தை. உனக்கு பொறந்த குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பக்கத்திலேயே என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு, அதுதான் என்னுடைய குழந்தைன்னு தெரியாமயே நான் இருந்திருக்கேன்ல. எந்த ஒரு தாய் குழந்தைக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காதுல்ல விஜய், அப்படின்னு சொல்லவும், "சரி காவேரி, அதை இத நினைச்சு நீ கவலைப்படாத. எப்படியோ உனக்கு எல்லா பழைய ஞாபகங்கள்லாம் வந்தத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்ல" அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியுமே இங்க பாருங்க விஜய், எக்காரணத்தை கொண்டும் நான் உங்கள விட்டுட்டு போக மாட்டேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், என்னை சந்தோஷமா வச்சுக்கணும், என்னை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணீங்களோ, எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் நம்ம குழந்தைய பார்க்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரி நீ கவலையப்படாத காவேரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேரையும் பார்த்து சாரதா கண் கலங்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நெனச்சு பயந்துகிட்டு இருந்த சாரதாவுக்கு இப்பதான் மூச்சே வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அவளோட வாழ்க்கைய நெனச்சு இனிமே கவலைப்பட வேண்டாம். இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இந்த பசுபதியால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல "வீக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ டாக்டர் வந்ததுமே, "நாங்க காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், டாக்டருமே "தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ விஜயுமே டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு, நம்ம காவேரிய, சாரதா, நிவின் இவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம சாரதா எல்லாருமே தயங்கிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வராங்க. இங்க ராதா, அதுக்கப்புறம் அன்பரசு, தாத்தா இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. நம்ம சாரதாக்கு ரொம்பவே தயக்கமாவே இருக்கு இங்க பேசுறதுக்கு. ஏன்னா, உயிரோட இருக்கிறவங்கள இறந்து போயிட்டதா சொல்லி கொஞ்சம் கூட வாய் கூசாம, மனசு கூசாம இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு கோவமும் இருக்கு. அதே சமயம் நம்ம பேச போய் இவங்க ஏதாவது நம்மக்கிட்ட பேசல, இல்ல நம்மள தரக்குறைவா பேசிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயத்திலேயே சைலண்ட்டா நிக்கிறாங்க. உடனே இங்க நம்ம தாத்தா சாரதா கிட்ட ஓடி வந்து, "என்ன மன்னிச்சிரு சாரதா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. உடனே சாரதாவோ, "இங்க பாருங்கய்யா, அதாவது நீங்க வயசுல பெரியவரு. இப்படி என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு
கும்பிட்டலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டேயும், விஜய் இறந்து போயிட்டாதான் எங்ககிட்டயும் சொல்லி இப்படி ஒரு குடும்பத்தவே ஒரு 2 பேரோட வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்களே. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது ஐயா. கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும். காவேரி விஜய் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருந்தா, அதே சமயம் விஜய் காவேரி மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு, எனக்கும் புரியுது சாரதா, என்ன பண்ணுறது, என் பேரனோட உயிரை காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்து 2 பேரும் இறந்து போயிட்டு தான் நாங்கள் சொல்லிட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். என் பேரன் மேலே நாங்கள் நிறைய அன்பு வச்சுட்டோம். அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இப்படி கல்யாணி ஒரு முடிவு எடுத்துட்டா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே கல்யாணி என்னை விட்டுட்டு போயிட்டா சாரதா அப்படின்னலாம் சொல்லி எங்கள் தாத்தா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சாரதாவுக்குமே மனசு கேட்கல. சரிங்க ஐயா, நீங்கள் அழுகாதீங்க. ஏதோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து நம்ம குடும்பத்தை புயல் வந்து புரட்டி போட்ட மாதிரி எல்லா கஷ்டமும் வந்து நம்மளை இப்படி புரட்டி போட்டு தவிக்க விட்டுருச்சு. இதுக்கப்புறமா எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கிட்டையுமே நம்ம தாத்தா மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ தாத்தா, வேண்டாம் தாத்தா, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி, பாப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நானும் வரேங்க, நான் பாப்பாவை பார்க்கணும். ஆமாம், நம்ம பாப்பாவோட பேர் என்னங்க, அம்மு தானா பேரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை காவேரி, உன்னுடைய பேரை தான் நான் குழந்தைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவேரி அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மேலே இவர் பாசம் வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி நம்மளோட பேரை வச்சுருப்பாரு அப்படிங்கிற ஒரு யோசனை நம்ம காவேரிக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரிங்க வாங்க, நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, எங்க என்னென்னமோ நடந்துருச்சு இல்லை, இப்படியெல்லாம் நான் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நமக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அதுக்கப்புறம் நானும் குழந்த நீங்கன்னு ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து இன்றைக்கி நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, எக்காரணத்து கொண்டும் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எப்பவுமே நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூலுமே வந்துடுது. இப்போது நம்ம குட்டி பாப்பா வந்துடுறாங்க. விஜய் மட்டும் கீழே இறங்கி குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வைக்கவும், காருக்குள்ளே நம்ம காவேரியை பார்த்ததுமே நம்ம குட்டி காவேரி வந்து, மிஸ் நீங்கள் எப்படி மிஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு குட்டி அம்மோ, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அந்த விஷயத்த மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் வந்து, இவங்க யார் தெரியுமா, தெரியுமே, என்னுடைய கிளாஸ் மிஸ், உன்னுடைய கிளாஸ் மிஸ் மட்டும் கிடையாது, இவங்க உன்னுடைய அம்மா, உன்னை பெற்றவங்க. எப்போ பாரு அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குனாலாம் என்கிட்ட எத்தனை நாள் கேட்டிருப்ப, இன்றைக்கி தான் உன் அம்மா உன் கண்ணுக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எழுதி வச்சுருக்காரு போல் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி. மிஸ், என்ன மிஸ் சொல்கிறாரு அப்பா, அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மையா மிஸ், இங்கே பாரம்மு, இப்போவும் நீ என்னை மிஸ்ஸுன்னு தான் கூப்பிடுவியா, ஒரு சில காரணங்களால் என்னென்னமோ நடந்து போச்சு, நடந்த எதையுமே நம்ம பேசிக்காமல் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பார்ப்போம் சரியா. அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னுடைய அம்மா, அப்பாக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரிவு வந்துருச்சு, அதனால் நீ தனியாக தவிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருப்போம் சரியா அப்படின்னு சொல்லவும், குட்டி காவேரி வந்து நம்ம காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ். என்னமோ இப்போவுமே மிஸ்ன்னு சொல்கிற, இல்லை மிஸ், எனக்கு பழகிடுச்சு. இல்லை நீ என்னை அம்மான்னு கூப்பிடணும், நீ அப்படி கூப்பிட்றப்ப தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம குட்டி காவேரியுமே, அம்மா உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்கெல்லாம் மற்ற
பசங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அப்படியெல்லாம் எனக்கு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்கணும்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படின்னலாம் இங்கே நம்ம குட்டி காவேரி அவங்க மனசில் உள்ள ஆசை எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம காவேரி வந்து அழுதுகிட்டே நம்ம குட்டி காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாரிடா தங்கம், இனிமே நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த அம்மா எப்போவுமே நடந்துப்பேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது விஜயுமே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம சாரதா நம்ம பாப்பாவை பார்த்ததுமே ஓடி வந்து குட்டி காவேரி தூக்கிக்கிறாங்க. தங்கமே, இவ்வளோ நாளா நீ எங்கே இருந்த, எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி இந்த பாட்டிக்கு வேலையே ஓடாது தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் பாத்திர மாட்டேனான்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாலாம் இங்கே நம்ம